அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த முப்பெரும் விழாவிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். விழா மேடையில் வீற்றிருக்கிற நிகழ்ச்சியின் தலைவர் துவங்கி சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், ஜமாத்துல் உலமா சபையினுடைய பிரதிநிதிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக அக்கறை கொள்ளுவோம் என்றொரு தலைப்பில் சமூக அக்கறை குறித்து இன்றைய தேவை எதனால் என்று சில செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு முன்னாலே உரையாற்ற ஆசைப்படுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களில் களமாடி பணியாற்ற வேண்டியது முஸ்லிம் உம்மத்தினுடைய கடமை. குறிப்பாக அதில் இருக்கிற உலமாக்கள், அதில் பொறுப்பாளிகளாக இருக்கிற உமராக்கள் என்றால் மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகள், மதரசாக்களின் நிர்வாகிகள், ஐக்கிய ஜமாத்துகளுடைய பிரதிநிதிகள், இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று அக்கறை கொண்டிருக்கிற அத்தனை பேரும் காலத்திற்கு ஏற்ப களமாட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு இமாம் எல்லா காலத்திலும் தொழ வைக்கிறார், எல்லா காலத்திலும் ஓதி கொடுக்கிறார். இருந்தாலும் அன்றைய காலத்தில் என்ன தேவையோ அந்த விஷயத்தில் களப்பணியாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் காலம் நம்மை குறித்து வைத்துக் கொள்ளாது, வரலாறு நம்மை வரவில்லை வைத்துக் கொள்ளாது. சில பேர் தங்கள் வேலையை அப்படியே சுருக்கி கொண்டு அதோடு நிறுத்தி விடுவார்கள். யாரும் வருத்தப்பட வேண்டாம், எல்லாரையும் சொல்லவில்லை. ஒரு சில பள்ளி நிர்வாகிகள், ஒரு சில மதரசா நிர்வாகிகள் வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளை அடிப்பார்கள். ரம்ஜான்ல கஞ்சி காத்தி ஊற்றுவாங்க, பெஷ்மா மோதினாருக்கு சம்பளம் கொடுப்பாங்க. சமுதாய கடமையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. நான் பொதுவாக சொல்லுகிறேன், யாரையும் குறிப்பிட்டல்ல. ஆனால் இதோடு உங்கள் கடமை முடிந்து விட்டதா அல்லது எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ளுகிறோம்? ஒரு இமாம் லொஹுர், அஸ்ர, மக்ரிப், இஷா, ஃபஜ்ர்னு 5 நேரம் 10 நிமிஷம் தொழ வைத்து விட்டு அதை தவிர அவர் எந்த கவனமும் செலுத்தலைன்னா இமாமினுடைய கடமை அதோடு முடிந்ததா? அந்தந்த காலத்தில் சமுதாயத்திற்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அது விஷயமான சமூகம் சார்ந்த பணிகளை முன்னெடுக்கிற வரை நாம் காலத்திற்கேற்ற சேவையாளர்களாய் கருத முடியாது. திருக்குர்ஆன் முழுக்க நீங்கள் வரலாறுகள் படியுங்கள். எல்லா நபியும் வந்தது ஒரு விஷயம், ஏகத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்ல வந்த நபிமார்கள் அதை மட்டும் சொல்லல. ஒவ்வொரு நபியும் அவரவர் காலத்தில் என்ன தேவையோ அந்த சமூக விஷயங்களில் களமாடி இருக்கிறார்கள், முன்னெடுத்து அந்த விஷயங்களில் முனைப்போடு செயலாற்றி இருக்கிறார்கள். கலிமா தௌஹீத் இருக்கும், கூடவே அடிஷனலாக சமூக பணி இருக்கும். அடிமைகளினுடைய வாழ்வுக்கு போராடுகிற மூசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு குர்ஆனில், அளவு நிறுவையில மோசடி செய்தவர்களை எதிர்த்து போராடிய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு குர்ஆனில், சமூகத்தில் மிக மோசமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்த
பல்வேறு விஷயங்களை எதிர்த்து களமாடி நபிமார்கள் அன்றைய காலத்தில் சமூக பணியாற்றினார்கள். வெறுமனே அவர்களின் சேவைகள் பள்ளிவாசலோடு முடங்கவில்லை, அவர்களின் சேவைகள் மதரசாக்களோடு நிற்கவில்லை. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு அந்த காலத்தில் என்ன தேவையோ அதையெல்லாம் செய்தார்கள். அடிக்கடி சொல்வது உண்டு, எல்லாரும் தூக்கி வைத்து கொண்டாடுகிற முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹ் வலிமார்களின் தலைவர் என்கிறோம். மாறி மாறி மேடையில் அவர்களின் கராமத் என்கிற அற்புதங்களை பேசுகிறோம். அவர்கள் பெரிய அவுலியாக்களின் தலைவர் என்று பேசுகிறோம். எல்லாம் உண்மை. ஆனால் 90 வயது வரை வருஷத்திற்கு 3000 மௌலவிகளை உருவாக்கிய அவர்கள் வஃபாத்தாகிற போது 1.5 லட்சம் ஆலிம் பெருமக்களை உலகம் முழுக்க நிறுத்திய அவர்கள் வகுப்பறையோடு நிற்கவில்லை, பள்ளிவாசலோடு நிற்கவில்லை. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் பைத்துல் முகத்தஸினுடைய மீட்பு போராட்டம் நடக்கிறது. பங்கெடுப்பதற்கு ஆள் அனுப்பி யுக்திகளை சொல்லிக் கொடுத்து மிகப்பெரிய வேலையை செய்கிறார்கள் ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். யோசித்தால் பிரம்மாண்டமாக இருக்கிறது அவர்களுடைய வரலாற்றில். நமக்கெல்லாம் தெரியும், பைத்துல் முகத்தஸை மீட்டது யார் அப்படின்னா நம்ம உடனே சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபின்னு சொல்லுவோம். கொஞ்சம் இஸ்லாமிய டச்சோட இருக்கிறவங்க சொல்லுவாங்க சலாஹுத்தீன் அய்யூபி. அவர் தளபதி தான். அவர்களுக்கு பின்னாலே 300 பேர் இருந்தார்கள், பெரிய பெரிய ராணுவ கேப்டன்கள். அல்லாமா இப்னு குதாமா அல் மக்தசி அவங்களுக்கு அடுத்து இருந்த கேப்டன் அவங்க தான். அல்லாமா அப்துல் கனி அல் மக்தசி மிக முக்கியமான கேப்டன் அவங்க. சிலுவை போர்களின் போதும் மஸ்ஜித் அக்ஸாவை மீட்கிற நேரத்திலேயும் 300 பேருக்கு தலைவர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. அல்லவா இப்னு குதாமா சொல்லுகிறார்கள், முன்வரிசையிலே நின்று போரிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் 300 பேரும் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களிடத்தில் ஓதியவர்கள், அவர்களால் இங்கே அனுப்பப்பட்டவர்கள். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹ் முசல்லாவிலும் தஸ்பீஹ் மணியிலும் சஜிதாவிலும் மாத்திரம் உள்ள ஆன்மீக அடையாளம் அல்ல. சமூகத்திற்கு அன்றைக்கு என்ன தேவையோ அந்த அத்தனை விஷயத்திலேயும் போர் முனை வரைக்கும் களமாடியவர்கள் ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அந்தந்த காலத்தில் சமுதாயத்திற்கு என்ன தேவை என்பதை பார்க்க வேண்டும். அந்த வரிசையில் இவர்களுடைய நிதா ட்ரஸ்டினுடைய சேவைகளுடைய பட்டியல் உண்மையாகவே பிரமிக்க வைக்கிறது. தொடர்ந்து செய்ய வேண்டும். பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு, நாளைய தலைமுறையாக இருக்கிற அடுத்த சமுதாயத்திற்கு, இன்றைய குழந்தைகளுக்கு. முன்னாலே பேசிய ஹஜ்ரத் சும்மா ஒரு 2-3 நிமிஷம் பேசினாங்க, அழகாக கூடிட்டு காட்டினார்கள். எறும்பை பற்றி சொன்னார்கள். தலைமை எறும்பு கூட்டமாக வர்ற எறும்பை பார்த்து சொல்லுது, எல்லாம் உள்ளே போயிருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படையோடு வர்றாரு, தெரியாமல் மிதிச்சிருவாரு. லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூது வஹும் லா யஷ்உரூன், தெரியாமல் மிதித்து விடுவார்கள். அந்த இடத்துல எழுதுவாங்க, ஒரு எறும்பு மற்ற எறும்பு பொந்துக்குள்ளே போயிருன்னு சொன்னதெல்லாம் குரானில் வரணுமா? குரான் எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அது. அதில் இதையும் சொல்லணும். அதில் தான் செய்தி, தான் சார்ந்திருக்கிற சமுதாயம் மிதிபடக்கூடாது என்பதில் ஒரு எறும்புக்கு இருக்கிற அக்கறை இந்த சமுதாயத்தில் ஏன் இல்லை என்று காலமெல்லாம் கேள்வி கேட்பதற்காக குரானில் அந்த வரலாற்றை அல்லாஹ் வைத்து விட்டான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பின் பேச்சை கேட்டு சிரித்தார்களாம். குரானில் வருது, ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா. சிரித்ததுப்போ ஏன் சிரித்தார்கள் அப்படின்னு காரணம் எழுதுவார்கள் தப்சீர்களில். ஒரு காரணம் என்ன எழுதுறாங்க தெரியுமா? இந்த எறும்பு சொன்ன வார்த்தை நல்ல சந்தோஷம். என்ன தெரியுமா? சுலைமானும் படையும் தெரியாமல் மிதிப்பாங்க, அப்போ தெரிஞ்சால் மிதிக்க மாட்டாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதிலிருந்து அப்படி எடுக்கிறார்கள். எறும்புக்கு கூட தெரியுது நான் அநியாயம் பண்ண மாட்டேன்,
தெரியாமல் மிதிச்சிருவேன் தானே சொல்லுது அந்த எறும்பு. அதிலே சிரித்திருக்கிறார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் இந்த வரலாற்றை வான்முறையில் வைத்திருப்பதற்கு என்ன காரணம்? ஒரு எறும்புக்கு இருக்கிற அக்கறை சமுதாய தலைவர்கள், தலைமைகளாக இருப்பவர்கள், உமராக்கள், உலமாக்கள், பொறுப்பாய் வழிநடத்துபவர்களுக்கு தங்கள் சமுதாயம் மிதிபடக்கூடாது என்பதில் அக்கறை வேண்டும். சமூக அக்கறைங்கிறது அதுதான். தொடர்ந்து அடி வாங்குகிற போது ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமினுடைய துவக்க நேரங்களில் முஸ்லிம் உம்மத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், இங்க இருக்க வேணாம், நீங்க எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி கிளம்புங்க. அங்கே ஒரு அரசர் இருக்கிறார், யாரும் யாருக்கும் அவருடைய நாட்டில் அநீதம் இழைக்க முடியாது, அங்க போங்க. இதுதான் சமூக அக்கறை. தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை மெல்ல மெல்ல ஒரு ஆபத்து சூழ்ந்து வருகிற போது ஒரு தாய்க்கோழி தன் குச்சுகளை அடைவழைத்து காப்பது போல் அத்தனை பேரையும் அணைத்து துவக்க காலத்தில் இஸ்லாத்திலே சேர்ந்த 80 சில்லறை பேர்களை அடுத்த நாட்டுக்கு அனுப்பி வைத்து ஒரு சமுதாய பாதுகாப்பை அன்றைக்கு அபிசீனியா ஹிஜ்ரத்தின் மூலம் நடத்தினார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி மக்காவுக்கு பக்கத்து ஊர் இல்லை அபிசீனியாங்கிறது. ஹபஷா என்று இஸ்லாமிய வாழ்க்கையில வரலாற்றில் குறிக்கக்கூடிய ஹபஷா என்பது பக்கத்து ஊர் இல்லை. சுமாரா ஒட்டகத்தில் போனா 10 நாள் ஆகும். சுமாரா போனா இன்றைய தேதியில 9000 கிலோமீட்டர் 15000 கிலோமீட்டர் என்று எழுதுகிறார்கள். இரவு பயணம் செய்யாம பகல்ல மட்டும் பயணம் செஞ்சு போனா 15 நாள் ஆகிற அரபு நாட்டினுடைய மூளையில இருக்கிற மக்கா, ஆப்பிரிக்காவினுடைய கடைக்கோடியில இருக்கிற எத்தியோப்பியா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பத்திரமா எங்க இந்த சமுதாயம் இருக்குமோ அங்க கரெக்டா இடத்தை விசாரிச்சு கொண்டு போய் அவர்களை அனுப்பி வைக்கிற தலைமை இருக்கிறது அல்லவா, சமூக அக்கறைக்கான மாடல் அதுதான். தொடர்ந்து அதே போல மக்கா நகரத்திலே வாழ முடியாது என்கிற போது அவர்கள் எடுக்கிற முடிவு அல்லாஹ்வின் வழிகாட்டலில் மதீனாவின் ஹிஜ்ரத் பயணம் நேர்த்தியாக ஒரு சமூகம் புலம்பெயர்ந்த பயணம். இந்த 2 ஹிஜ்ரத்துமே வழிநடத்துகிற தலைமை தங்களுக்கு கீழே இருக்கிற சமுதாயத்தை எப்படி மேம்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அந்தந்த காலத்தில் உள்ள எதிர்ப்புகளின் போது எப்படி களமாட வேண்டும் என்பதை அற்புதமாய் சொல்லித்தரக்கூடிய வரலாறுகள் தான். சொந்த சமுதாயம் வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சமூக அக்கறை தேவை. போரா முஸ்லிம்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க நிறைய. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு கம்யூனிட்டி இங்கே இருக்காங்க, நிறைய பக்கம் இருக்காங்க. கோவையிலையும் சரி சென்னையிலையும் சரி ஹார்ட்வேர்ஸ் பூரா அவங்க கையில். பெரும் பெரும் தொழிலதிபர்கள் மிக நீட்டா அந்த சமுதாயத்தில் ஒருத்தங்க கூட ஏழை இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. போரால பிச்சை எடுக்கிறவன் யாரும் இல்லை. போரால பள்ளிவாசல்ல நின்று எனக்கு உதவி செய்யன்னு கேட்குறவன் அந்த கம்யூனிட்டிலே இல்லை. பெருகி வரும் குற்றங்களை கட்டுப்படுத்துவது எப்படின்னு சென்னையில் காவல்துறை ஆய்வாளர்கள் நடத்திய ஒரு மாநாட்டில் ஒரு டிஎஸ்பி ரேஞ்சில் உள்ள ஒரு அதிகாரி பேசுகிறார். முஸ்லீம் சமுதாயத்தில் போரான்னு ஒரு பிரிவு இருக்காங்க, அவங்க கம்யூனிட்டியில் இருந்து இன்னும் எங்கள்கிட்ட ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவாகலை. கட்டுக்கோப்பான அமைப்பு. நமக்கும் அவர்களுக்கும் கொள்கை ரீதியாய், குரான் ஹதீஸ் ரீதியாய், வழிபாடு ரீதியாய் எல்லாமே மாறுபாடு, அது வேறு. ஆனால் ஒரு சமுதாயத்தினுடைய அக்கறையோடு செயலாற்றுகிற ஒரு சமுதாயத்திற்கு நமக்கு முன்னாலே நாம் வாழுகிற காலத்திலே ஒரு மாதிரி பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம், அவர்களை தவறில்லை. அவங்களுக்குள்ள பள்ளிவாசல்ல அக்கௌண்டன்ட் இருக்காரு, நீட்டாக கடைக்கு போறாரு, ஒரு வருஷத்தினுடைய டர்ன் ஓவரை பூரா வாங்கி பார்க்குறாரு. வாங்கிட்டு 2.5 கோடி ரூபா அல்லது 2.5 லட்சம் ரூபா நீங்கள் பள்ளிவாசலுக்கு கட்டணுங்கிறாரு. டைரெக்டாக கட்டிடுறாங்க பள்ளிவாசலுக்கு. 2.5 லட்சம் வந்து சேர்ந்து விடுகிறது. எல்லா ஊர்லேயும் இப்படி தான் நடக்குது. அந்த பள்ளிவாசலில் ஒவ்வொரு வியாபாரி எல்லாமே பெரும் பெரும் தொழிலதிபர்கள் லட்ச லட்சமாக கொடுத்தா அது சில கோடிகள் ஆகிறது. அந்த கோடிகளில் அந்த வருஷம் அந்த சமுதாயத்தில் பிஸ்னஸில் யார் டவுனில் இருக்காங்களோ தூக்கி அவருக்கு கடனாக கொடுத்து நீங்கள் பள்ளிவாசலுக்கு திரும்ப கட்டணும்னா
அடுத்த 2 வருஷத்தில் அந்த ஆளோட டர்ன் ஓவர் எல்லாத்தை விட மிஞ்சி போகுது. அந்த சமுதாயத்தில் யாரும் யாரையும் ஏழையாக விடுவதில்லை. பிச்சை எடுக்கிறவன் இல்லை, எஃப்ஐஆர் பதிவாகலைன்னா யோசிக்கணுமில்ல. நம்ம ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு சமுதாயம் சார்ந்த அக்கறை என்பது அதுதான். நமக்கு ஆகாதவங்களை உதாரணமாக சொல்கிறோன்னெல்லாம் இல்லை. முரண்பாடுகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் பாடம் எடுத்துக்கொள்ள நிறைய உண்டு. நல்ல பாடம் இப்ளீஸ்ட்டு இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும். இப்ளீஸ் பாடம் சொன்னாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஃபிரௌன் தன்னை இறைவன் என்று சொன்னான். ஃபிரௌன் நான் தான் பெரிய இறைவன் சொன்னான். குளிச்சுட்டு இருக்கிறப்ப கதவை தட்டினான் இப்ளீஸ் அவனுடைய அரண்மனையில். அவன் உள்ளே இருந்து யாருன்னு கேட்டானா. யார்? ஃபிரௌன் கேட்டிருக்கான். வெளியே நின்று இப்ளீஸ் சொன்னான்னா, ஏண்டா வெளியில் கதவுக்கு வெளியே நிற்கிறது எவன்னு கூட தெரியாது, நீ எல்லாம் கடவுளா அப்படின்னு கேட்டிருக்கான். யார்? இப்ளீஸ். சொல்லிட்டு இப்ளீஸ் சொன்னான்னா, பக்கத்திலேயே இருந்து ரப்பை பல தடவை பார்த்த நான் கூட சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் நான் ரப்புன்னு சொல்லலை. நீ பக்கத்தில் இருந்து அல்லாவை நீ பார்த்துருக்கியா? நீ மலக்குகளை பார்த்துருக்கியா? அப்படியெல்லாம் பார்த்த நான் கூட ரப்புன்னு சொல்லலை, நீ ரப்புன்னு சொல்றியன்னு நகைச்சுவையாய் வரமாக்கள் இப்ளீஸ் ஃபிரௌனுடைய உரையாடலை எழுதுகிற போது சொல்லுவார்கள். இப்ளீஸ் சொன்ன செய்தியில் அர்த்தம் இருக்கிறது. அந்த மாதிரி போராக்களாகட்டும், ஏன் யூதர்களாக இருக்கட்டும், யகூதி என்ன மாதிரி கம்யூனிட்டி தெரியுமா? அது எவ்வளவு பெரிய சமூக அக்கறை உள்ள கம்யூனிட்டி தெரியுமா? அது மொத்தமாகவே உலகத்தில் அவ்வளோதாங்க இருக்கான். 1.5 கோடி பேர் தான் இருக்கான், எங்கேயுமே இல்லை, அதிகமாக ஆளே இல்லை. ஆங்காங்க வெளிநாட்டில் இருந்தவன் பூரா திரும்ப போயிட்டான் இஸ்ரேலுக்கு. இந்தியாவில் மும்பையில் நிறைய யூதர்கள் இருந்தார்கள், கேரளாவுடைய கொச்சியில் யூதர்கள் இருந்தாங்க, எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டான். அடுத்தவன் இடத்தை எடுத்து ஆக்கிரமித்து அதை இது பண்ணி ஃபார்ம் பண்ணி தொழில் முன்னேற்றம் பண்ணி இன்னைக்கு சர்வதேச அளவில் நீங்கள் என்ன செய்தாலும் எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு மூலையில் ஈரோட்டில் ஜானகி அம்மா லேஅவுட்டில் கருங்கல்பாளையத்தில் உட்காந்துட்டு நான் 500 ரூபா செலவழித்தாலும் அதிலிருந்து 10-20 ரூபாயாவது இஸ்ரேலுக்கு போகும். அப்படி ஒரு வலைத்தள தொடர்பு, அப்படி ஒரு பின்னணி, அப்படி ஒரு ஊடக வெளிச்சம், அப்படி ஒரு வணிக ரீதியான ஆக்கிரமிப்பு, இத்தனையும் ஒரு சின்ன கம்யூனிட்டி செஞ்சிருக்கு இல்லையா? யூதன் உலகத்தில் பிச்சை எடுப்பதில்லை. யூதன் உலகத்தில் அழுது கொண்டு எந்த ஆலயத்தின் வாசலிலையும் நிற்கவில்லை. தொழிலில் முன்னேற்றம், கல்வியில் முன்னேற்றம், பொருளியலிலே முன்னேற்றம், விஞ்ஞானத்தில் முன்னேற்றம். ஒவ்வொரு ஆண்டும் நோபல் பரிசு வரும்போது பாருங்க, 4 பேர் வாங்கினா 2 பேர் இஸ்ரேலு. நம்ம ஊரில் உள்ள கலைமாமணி அரசியல் எல்லாம் அங்கே கிடையாது. உண்மையாலுமே திறமையாளர்கள். அரசியலுக்குள்ள நான் போகலை, சில பொதுவாக சொல்கிறேன். 2 பேர் நோபல், 3 பேர் நோபல். மிக அதிகமாக உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற பேரறிஞர்கள் குடியிருக்கிற இடம் இஸ்ரேல். துறை சார்ந்து முன்னேறுகிறான். அந்த சமுதாயத்தை தூக்கி விடுவதற்கு அங்கே எக்கச்சக்கமான அமைப்புகள், கட்டமைப்புகள். எனக்கு சமூக அக்கறைன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது என்னடா அச்சத்து மதரசா பட்டமளி பொருளால் பிள்ளைகளை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசாமல் என்னென்னமோ பேசுகிறாரு, போராங்கிறாரு, யகூதிங்கிறாரு. நான் என்னுடைய தலைப்பிலேயே சில செய்திகள், எனக்கு நேரம் இருக்குமே ஆனால் கடைசியாய் பட்டம் பெறக்கூடியவர்களை பற்றி சில வார்த்தை பேசுவேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு சமுதாயத்தை அக்கறையோடு கட்டமைத்தால் அற்புதமாக உலகத்திற்கு வழிகாட்டலாம். 46 நாடுகளுக்கு இராணுவத்தினுடைய டெக்னிக்கல் பயிற்சியை கொடுக்கறதுக்கு இஸ்ரேலில் இருந்தான் போறானுங்க. ஒரு சின்னஞ்சிறிய நாடு. பெரிய பெரிய நாடுகளுக்கு வல்லரசு மாதிரி உள்ளவனுக்கெல்லாம் போய் நீ எப்படி இராணுவ பயிற்சி செய்யணும்னு இவன் டெக்னிக்கல் கொடுக்குறான். சொட்டு நீர் பாசனத்தினுடைய விவசாய முறைக்கு இந்தியா வரைக்கும் வழிகாட்டுறான். உலகத்தின் நாடுகளுக்கெல்லாம் எல்லாம் போக அவனுக்கு தேவையான பொருளாதாரத்தை உலகத்தில் எல்லா சந்தில் இங்கே குடிக்கிற பெப்சியினுடைய காசு அங்கே போயிடும். கருங்கல் பாலத்தில் குடிக்கிற பெப்சி சொல்லுவாங்க இல்லையா? இஸ்ரேலுடைய நாணயம் பென்னி, ரூபாய் மாதிரி, டாலர் மாதிரி, அங்கே பென்னி. பெப்சியினுடைய வார்த்தையே அதில் இருக்குங்கிறாங்க. பே எவரி பென்னி சேவ் இஸ்ரேல். தட் இஸ் எக்ஸ்பிளைனிங் தி ஷார்ட் ஃபார்ம் பெப்சி.
பே எவரி பென்னி சேவ் இஸ்ரேல் பெப்சி. நம்ம இங்கே உட்காந்து ஜம்முன்னு கல்யாண வீட்டில் வெத்தலை வாக்குன்னு போட்டு நம்ம குடிச்சிட்டு இருப்போம். பர்சன்டேஜ் கணக்கில் அங்கே போயிடும். என்ன மாதிரி கம்யூனிட்டி தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ஐரோப்பியா கண்டம் முழுக்க ஆக்கிரமித்திருப்பது கிறிஸ்தவ மிஷனரிகள், ஐரோப்பா முழுக்க. ஆனால் கிறிஸ்தவ மிஷனரிகளை தாண்டது இன்னைக்கு யகூதிகள். அப்போல்லோ உட்பட அத்தனை ஆஸ்பத்திரிகளையும் ப்ளஸ் குறி போட்டிருப்பாங்க இல்லையா? ஆஸ்பத்திரிக்குன்னு உள்ள சிம்பல் அது. அது ஒரு வகையில் சிலுவை குறியீடு, மருத்துவமனை குறியீடு, மருத்துவ குறியீடு, மறுபக்கம் அது கிறிஸ்தவ குறியீடு. நீண்ட நாளாக மருத்துவத்தை ஆக்கிரமித்திருந்த ஐரோப்பிய கண்டத்தினுடைய கோடிக்கணக்கான கிறிஸ்தவ மிஷனரிகளை எல்லாம் ஒரு சின்னஞ்சிறிய இஸ்ரேல் என்னன்னு கேட்குறான். இப்போ என்ன ஆகுது தெரியுமா? சிம்பிள் மாறுது. இந்த ப்ளஸ் இப்போ இல்லை, இப்போ ஒரு மாதிரியா இஸ்ரேலுடைய சிம்பிள் வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கைத்தடியை போட்ட உடனே பாம்பு சுத்துச்சல்ல. நீங்கள் இப்போ டாக்டர்ஸ் சிம்பிளில் அப்போல்லோ உட்பட மருத்துவமனை சிம்பிள்களில் பாருங்கள், ஒரு குச்சி இருக்கும், பாம்பு சுற்றி இருக்கும், வட்டம். இன்னைக்கு மருத்துவமனையின் குறியீடாக சர்வதேச அளவில் அது கொண்டு வரப்படுகிறது. இனிமேல் வரும் அல்ல, வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சிலுவை குறி எடுக்கப்படுகிறது. நான் எதற்கு சொல்லுகிறேன்? ஆதிக்க சக்தியாக இருப்பவர்களை கூட ஒரு சின்னஞ்சிறிய கம்யூனிட்டி நீ கீழே உட்கார்றான்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி போகிறானா இல்லையா? அங்கே எக்கச்சக்கமான பாடம் நாம் படிக்க வேண்டும். நான் இது குறித்து இன்னமும் சொல்லுவேன். உலகத்தினுடைய நச்சு பாம்பு போல எந்தெந்த மூளையில எல்லாம் பூந்திருக்குன்னு மீடியாக்கள் வழியா உள்ள போனா அல்லாஹ் அக்பர், இஸ்ரேலுடைய அபாரத்தை பார்த்து வியந்து போக வேண்டும். அன்பிற்குரியவர்களை, நான் பேசிக் கொண்டிருந்தது சமூக அக்கறையோடு அந்தந்த காலத்தில் அந்த சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை யோசித்து நிதானித்து திட்டமிட்டு அதில மேல கொண்டு வர வேண்டும். குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் நாளைய தலைமுறையாக இருக்கிற குழந்தைகளை கையில் எடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈர்த்தாக வேண்டும். குறிப்பாக குடும்ப அமைப்பையும் நாளைய சமுதாயத்தையும் உருவாக்குகிற பொறுப்பில் இருக்கிற பெண்களை, மேடைக்கு பின்னாடி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, அந்த சமுதாயத்தை மீட்டாக வேண்டும். காலத்தின் கேடுகளிலே இருந்து, அநாகரிகத்தின் நாசங்களிலே இருந்து, கலாச்சார சீரழிவுகளிலே இருந்து, சிந்தனை ரீதியாக பெண்கள் மாற்றப்படுவதிலே இருந்து மீட்டெடுத்தாக வேண்டும். இந்த அத்தனை வேளையும் இன்றைய காலத்தின் கட்டாயம். இதை சரியாக யாராவது செய்தால் அவர்களுக்கு பெயர் சமூக அக்கறையாளர்கள். அவங்க தான் சமூக அக்கறையாளர்கள். யோசிச்சு என்ன செய்யணும்னு செய்யலாமே. ஏதாவது மே மாசத்துல உட்காந்து ஓரத்தில் ஒரு பந்தல் போட்டு மோர் கொடுத்துட்டு நானும் இந்த சமுதாயத்திற்கு சேவையாற்றுகிறேங்கிறது இல்லையே. பிராடா யோசிக்கலாமே, சமுதாயத்திற்கு தேவையான திட்டங்களை எல்லாம். ஏன்னா கால மாற்றத்தில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது இவங்க எல்லாமே. இந்த 3 தரப்பு முக்கியம். நம்ம மற்றதையெல்லாம் விட்டுருவோம். குழந்தைகளை கையில் எடுத்தாக வேண்டும், வாலிபர்களை கையில் எடுத்தாக வேண்டும், பெண்கள் விஷயத்தில் தவறி போகாமல் அவர்களை மீட்டெடுத்தாக வேண்டும். இந்த 3ம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நான் இந்த நிதா ட்ரஸ்ட்ல மாத்திரம் சொல்லல, நாடு முழுக்க இருக்கிற சமுதாய அமைப்புகள் இவர்கள் விஷயங்களில் தனி கவனத்தை செலுத்தியாக வேண்டும். இன்னைக்கெல்லாம் குழந்தை கெட்டு போயிருக்கிறது அதோட ரேஞ்சுக்கு கெட்டிருக்கு, கிழவி அதோட ரேஞ்சுக்கு கெட்டிருக்கு. எல்லாம் இந்த ஆன்லைன்ல வந்த மாயம் எல்லாமே அவங்கவுங்க ரேஞ்சுக்கு கெட்டிருக்காங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தான். எங்கள் வீட்டில் எல்லாரும் ராத்திரி கரெக்டாக 10 மணிக்கு தூங்கிடுவோம், காலையில் 5 மணிக்கு எழுந்திருவோம் அப்படின்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்கன்னு சொன்னால் நிலைமை சிக்கலாயிரும். நானும் நீங்களும் எந்த வீடும் 10 மணிக்கு படுக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை. யாரோ சில நல்லடியார்கள் வேணால் கையை தூக்கலாம். 1 மணி வரை யூடியூப்ல இருக்குது நம்ம அம்மானி எல்லாம். அவங்கவுங்க ரேஞ்சு குழந்தைன்னா அது சோறு சாப்பிட்றதுக்கு தேவையான கார்ட்டூன்ல இருந்து
அந்த அனிமேஷன் படங்கள் பார்க்குறதுல இருந்து நம்ம பிள்ளைங்க மருதாணி போடுறது கேக்கு செய்கிறது அப்படிங்கிறதுல இருந்து எல்லாம் உள்ளேயே குடியிருக்காங்க. வயசான சில பொம்பளைங்க பேராண்டியை கூப்பிட்டு அந்த பயானை போட்டு விட்டு போடான்னு சொல்லிடுறாங்க. அவன் போட்டு விட்டுறான். சமயங்களில் என்னென்னமோ பயானெலாம் ஓடுது. இதெல்லாம் நான் ஆரோக்கியமாக சொல்கிறது. இந்த ஆரோக்கியத்திற்கு அப்பால் இரவு 11 மணிக்கு மேலே இவங்களுடைய சர்ச் என்ஜினே கலர் வேறு மாதிரி மாறிடும். இந்த சர்ச் என்ஜினு ஆமாம், நீ என்ன வேணாலும் சர்ச் பண்ணலாம், நீ உடனே ஆல் டெலிட் கொடுத்துருவ. அங்கே எல்லாம் க்ளீனாக சேவ் பண்ணியே வச்சுருப்பான். சேவ்டு லிஸ்ட்டில் அது இருக்கும். அவன் அங்கே போய் நின்று உடனே ரீகவர்னு தட்டினான்னா எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்துடும். 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே இந்த சமுதாயம் உறங்க செல்லுகிற போது ராத்திரி 1 மணி எப்படி விளங்குங்க? இளைஞர்கள் ரொம்பவே கையை விட்டு மீறுகிறார்கள். ஆன்லைன் வருகைக்கு பின்னால் எல்லாம் ஒரு ஹதீஸ் நினைவிற்கு வருகிறது. அன்பிற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், லா யஅதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு. உங்களுக்கு இனிமேல், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க காலத்தில் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இனிமேல் வரும் எந்த காலமும் முந்தைய காலத்தை விட மோசமாகவே இருக்கும். ரொம்ப டாப்பான வார்த்தை. இனிமேல் உங்களுக்கு வரும் எந்த காலமும் முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கும். நீங்கள் சில பேர் நினைக்கலாம், இல்லை முன்னாடி உள்ளவங்கெல்லாம் டெக்னாலஜி தெரியாது, அவங்க அட்வான்ஸ் அப்படி இப்படி அவங்க ட்ரங்க் கால் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்கள்லாம் இப்படின்னா துபாயில், இப்படின்னா அமெரிக்காவில் நாங்கள் அப்படி முன்னேறி இருக்கோம், இப்படி இதில் மட்டும்தான் முன்னேறி இருக்கோம். பரிசுத்தத்திலே, ஆன்மீகத்திலே, சுய ஒழுக்கத்திலே, பண்பாட்டிலே, பப்ளிக் பிஹேவியரில் எதுலையும் முன்னேறல. சும்மா கருவிகள் வளர்ந்திருக்காது, காசு வளர்ந்திருக்காது. காசு வளர்ந்திருக்கிறது, கருவி வளர்ந்திருக்கிறது, வேற எல்லாமே செதஞ்சிருக்குது. அதுதான் முந்தைய காலத்தை விட. ஒன்றும் வேணாம், நம்மளை விட முன்னாடி உள்ள காலங்கள்லாம் நல்ல காலங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் சொல்லிட்டா. ஒரே ஒரு ஆதாரம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களெல்லாம் அவங்க மொபைல் இல்லாமல் இருந்தாங்க, அவுளியாக்கள்னே சொல்லிடலாம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி கூட யாராவது மொபைல் இல்லாமல் இருந்தால் இறைநேசர்களில் சேர்த்தாலும் சேர்த்துடலாம். ஆமாம், இன்றைக்கி அதை வச்சுட்டு நாம் படுற பாடு, உடவும் முடியாமல் வச்சுக்கவும் முடியாமல். காலம் சென்ற கலீல் அஹ்மது கீர்னூர் ஹஜ்ரத் அவர்கள், திண்டுக்கல் மௌலானா, யாரோ பத்துவா கேட்டாங்க. கடைசியாக அவன் மொபைலை பற்றி ஏதாவது ஒரு பத்துவா கொடுங்க அப்படின்னு. அவங்க பத்துவா யோசிச்சு கடைசியாக எழுதின வாசகம் என்ன தெரியுமா? அவசியமான சைத்தான். சந்தேகமே இல்லை, சைத்தான் தான். நான் என்ன பண்ணி தொலைய, அவசியமான சைத்தானா இருக்கு, விட்டு தொலைக்க முடியல, வச்சுட்டு வாழவும் முடியல. அது வச்சிருக்கிறதுனால 1008 பொய். திருநெல்வேலியில் நின்றுட்டு திருச்சிக்கு போயிருக்கேங்கிறது. எக்கச்சக்கமான பித்தலாட்டங்கள். ஆனால் அதுக்குள்ள ஆன்லைனை கொண்டு வந்து வச்சு ராத்திரி 1 மணிக்கு வயசுக்கு வந்த புள்ள தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சா பெட்ஷீட்டுக்குள்ளே லைட் எரியுது. உள்ள 1 மணிக்கு நீ என்ன பயானா கேட்குற? இல்லை 1 மணிக்கு ஏதாவது அப்துல் ரஹ்மான் சுதேசியுடைய பிராத்து கேட்குறியா? கூக்கூன்னு சத்தம் வருதுங்க ராத்திரி 1 மணிக்கு. எங்கிருந்தோ அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறான். இது இங்கிருந்து வாலைக்கும் சலாம்ங்குது. போன காலத்தை விட இந்த காலம் கெட்டு போயிருக்கிறது என்பதற்கு நம் கையில் இருக்கிற மொபைல் ஒன்று போதும். நம்ம நிறைய பேர் நினைக்கலாம், அப்படி இல்லை இப்படி இல்லை, நாங்களாம் இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் இப்படி ஆயிருக்கோம் அப்படி ஆயிருக்கோம். ஒன்றும் ஆகலை. இது வித்தியாசமான, இது ஒரு மெட்டீரியலிசம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கருவிகள் நிறைய கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் இல்லை. கருவி மாத்திரம் கிடைத்திருக்காது. நம்ம பையன் சொல்லுவோம், ஹஸ்ரத் இதுக்குள்ள குர்ஆன் பூரா 30 ஜூஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கு, பூரா 100 காரிகள் ஓதுற கிராத் இருக்கு, சஹீஹ் புகாரி முஸ்லிம் எல்லாம் இருக்கு, நான் உங்க பயான்லாம் வச்சிருக்கேன், எந்த அஜர்த்து பயான் பேரை தட்டினாலும் உடனே எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கான். பூரா வச்சுட்டு வெள்ளிக்கிழமை தான் ஜும்மா தொழ வருவான். நான் என்ன சொல்றேன்னா, போன தலைமுறை நம்முடைய தாத்தா நன்னாட்டை எல்லாம் ஒரு ஹதீஸ் கூட இல்லை,
40 ஹதீஸ் கூட தெரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரி கிராத்தும் இந்த மாதிரி பயானும் இன்னைக்கு இருக்கிற எந்த விதமான மெட்டீரியல்ஸும் டெக்னாலஜியும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்க, தக்குவாவோடு வாழ்ந்தாங்க. எத்தனை பேர் தலப்பா கட்டி நிற்பாங்க பள்ளிவாசல்களில் தெரியுமா? இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் கடைசி வரைக்கும் ஒரு தலப்பா இல்லையா? ஒன்றும் இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட பள்ளிவாசல்களில் முன் சப்புக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஹாஃபிஸாவானதுக்கு பின்னாடியும் கூட நாங்கள்லாம் என்னென்னா பெரிய பெரிய ஆளுங்க தலப்பை கட்டி உட்காந்துருப்பாங்க. அவங்க கையில் எல்லாம் ஒரு மொபைல் இல்லை, ஒரு டெக்னாலஜி இல்லை, அதிகபட்சமாக ரேடியோவை பார்த்தவர்கள். ஆனால் எவ்வளோ பெரிய சுய ஒழுக்கம் இருந்தது தெரியுமா? எவ்வளோ பெரிய தக்குவாவும் ஆன்மீகத்திலும் அவர்கள் திளைத்திருந்தார்கள் தெரியுமா? இது விஷயத்தில் நான் நிறைய சொல்ல வேண்டும். கால மாற்றத்தில் நிறைய கெட்டு போயிருக்கிற போது இவங்களை கொஞ்சமாவது போராடி மீட்க வேண்டிய பொறுப்புக்கு பெயர் தான் சமூக அக்கறை. கடந்த காலத்தை விட யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயங்களில் பட்டு தோல்வியில இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் மாசம் மாசம் உம்ராக்கு போறாங்க. சும்மா நினைச்சு திரும்பி பார்த்து எங்கே அவன் உம்ரா போயிட்டார், ஃபேமிலியோட போயிட்டார். வருஷம் ஆச்சு, 3 மாதத்துக்கு ஒரு தடவை உம்ரா தட்டாப்புடான். முதல்ல எல்லாம் உம்ராவே யாரும் போகலைங்க, ஹஜ்ஜுக்கு போவாங்க அவ்வளோதான். உம்ராவெல்லாம் யாரும் அதிகமாக போன மாதிரிலாம் இல்லை. ஹஜ்ஜுக்கு சில பேர் போவாங்க, ஊர்லேயே ஒரு ஹஜ்ஜியார் உட்காந்துருப்பார். அவரை தான் பெருசாக அடி பூட்டி பைத்து ஓதி மாலையை போட்டு பைத்து ஓதி கூட்டிகிட்டு போய் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் அவரை ஏற்றி விடுறதுக்குள்ளே பைத்தெல்லாம் படித்து அவர் அப்படியே நடுவில் குர்பானி கடை மாதிரியே போவார். ஆமாம், அவர் கப்பலில் போவாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்தால் ஆஜியார், வரலன்னா இன்னால் இல்லாங்க, அவ்வளோதான். உண்மையாகவே அப்படியெல்லாம் பகீரதப்பட்டு போய்விட்டு வந்தார்கள். கப்பலில் ஜனாசாவாயிரும், கடிதம் போட்டால் கூட 40 நாள் கழிச்சு தான் வரும். ஜனாசாவாயிரும் முழுக்க மேல் தளத்தில் தொழுக வச்சு காலையும் கட்டி இதையும் கட்டி அப்படியே ஜனாசாவை எல்லாரும் கபரில் வைக்கிற வார்த்தையை பிஸ்மில்லாஹி வாலா மில்லதி ரசூல் இல்லான்னு தண்ணியில் விடுவாங்க. அடுத்த நிமிஷம் அவர் மீன்களுக்கும் திமிங்களுக்கும் இரையாகி போய் விடுவார். ஆஜி இங்கே நம்ம வாப்பா ஹஜ்ஜுக்கு போயிருக்காருன்ட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க, நம்ம நன்னா ஹஜ்ஜிலிருந்து வருவாருன்ட்டு. சரி, தப்பிச்சு பொழைச்சி மௌத்து ஹயாத்தெல்லாம் கடந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்களா இல்லையா? அந்த ஆஜியார்கள் மௌத்து வரையும் முன்சஃபில் அவங்க இருந்தாங்க. மௌத்து வரையும் வட்டி உள்ளிட்ட எந்த விதமான ஹராமான காரியங்களையும் செய்யலை. மௌத்து வரையும் எங்களுக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் தஹஜ்ஜத்தை கூட விடலை. அப்படி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க. நான் தெளிவாக சொல்லுவேன், எங்களுக்கு நன்றாக தெரியும். சில ஊர்களில் அந்த ஆஜியார்களை மழை வராதப்போ நிற்க வச்சு அவரை துவா ஓத சொல்லி மழை வந்திருக்கு. ஒரு காலத்தில் பழைய ஹாஜிகள், நான் சொல்கிறேன், இன்றைக்கி வருஷம் போகிறிய, மாதம் உம்ரா போகிறிய, கடந்த காலத்தில் இருந்த ஆன்மீக ரீதியான முயற்சியும் முன்னேற்றமும் சுய ஒழுக்கங்களும் இன்றைக்கி இருக்குதா? என்ன சத்தியமான வார்த்தை, நபிகள் நாயகத்தின் வார்த்தை. உங்களுக்கு இனிவரும் காலமெல்லாம் முந்தைய காலத்தை விட மோசமாகவே இருக்கும் என்பது எவ்வளவு தூரம் யதார்த்தமான செய்தி. அப்போ நிறைய கெட்டு போயிருப்பவர்களில் மிக அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது நான் சொன்ன இந்த 3 பிரிவு: குழந்தைகள், வாலிபர்கள், பெண்கள். பெண்களை நீங்கள் மீட்டெடுத்தாக வேண்டும். காலத்துக்கு தோதுவா மாறிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நம்முடைய மஹல்லாக்களில் இருக்கிற போது இருக்கிற புர்காக்கள் கொஞ்சம் வெளியே போகும்போது விலகுகிறது, வேலைக்கு போகிற போது காணாமல் போகிறது. தலை துணி கூட இல்லாமல் ஒரு அடுத்த தலைமுறை முஸ்லிம் பெண்களின் சமுதாயம் வந்துவிடுமோ என்று அச்சமாக இருக்கிறது. அதனால் தான் ஒரு போர்க்கால அவசரத்தில் நிஸ்வான்கள் வெறுமனே பருவ பெண்களுக்காக அல்ல, குழந்தைகளுக்கு, சிறுமிகளுக்கு, குடும்ப பெண்களுக்கு என்றெல்லாம் இப்போ அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்து ஊக்குவிச்சு, பரிசெல்லாம் கொடுக்குறீங்களா? தங்க காசு பரிசுன்னு சொல்லுங்க.
ஊரில் உள்ள எல்லா பொம்பளையும் பேர் கொடுத்துருவோம். நிஜமா ராமநாதபுரத்தில் இது போல் ஒரு பரிசளிப்பு விழாவுக்கு போயிருந்தேன். 1 கிராம் தங்க காசு பரிசு வாங்க வந்த வயதான மூதாட்டி 78 வயசு பேர் கொடுத்துருக்குது வினாடி வினாவுக்கு. என்னன்னா கிராமம். ஆமாம், இத்தனை கிராம் பரிசுன்ன உடனே பெண்கள்கிட்ட அது ஒன்று உண்டு. நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் சரி போட்டியில் பேர் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கிராம்னு அறிவீங்களே எல்லாம் பேர் கொடுத்துருவாங்க. தங்க காசுன்னா ஒரு நேரத்தில் அப்படியெல்லாம் தங்க காசுக்கு போய் அரசர் மஜ்லிஸ்லேயே உட்காந்தாங்களா. என் நினைவுக்கு வருகிறது, ஹாரூன் ரஷீத் பாதுஷா அடிக்கடி உலமாக்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுவார், ஃபுகஹாக்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுவார், ஷாயிர்கள்ங்கிற கவிஞர்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுவார். இந்த மாதிரி பெண்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுவார். ஏதாவது கேட்பார், பதில் எந்த பெண்ணாவது சொல்லிட்டா கையை விட்டு குத்தா தங்க காசு அள்ளி கொடுத்துருவார். அந்த காலத்தில் அரசர்கள் பொற்காசுகள் கொடுப்பாங்க. அதான் அமரெல்லாம் அள்ளி கொடுத்து அது நிறைய தங்கம் அல்ல, பூரா பொம்பளையிலும் வந்து உட்காந்துருப்பாங்களாம் பெண்கள்லாம். அரசர் ஒரு நாள் கேள்வி கேட்டிருக்கார். நான் கேள்வி கேட்டேன், சரியான பதில் சொல்லிட்டா உங்களுக்கெல்லாம் தங்க காசுன்னு சொல்லிட்டு கேள்வி ஆரம்பிச்சிருக்கார். ஒரு நாளைக்கு பரல தொழுகையுடைய ரக்காத்துகள் எத்தனைன்னு இருக்கார். நான் தலைப்பு போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு இடையில ஞாபகம் வந்துச்சு, நல்லது சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு பரல தொழுகையின் ரக்காத்துகள் எத்தனை? முன்னாடி உட்காந்துருக்கிற அம்மா சந்தோஷம், வரிசையில் ஃபஸ்ட்டு நமக்கு இவ்வளோ ஈஸியான கேள்வி வந்துருச்சு. ஃபஜ்ருக்கு 2, லோஹூரில் 4, அஸ்ரில் 4, மக்ரிபில் 3, இஷாவில் 4, மொத்தம் எவ்வளோங்க? 17. அவ்வளோதான். நேராக முன்னாடி வந்துச்சு 17 ரக்காத்துகள். குத்தா அள்ளி கொடுத்தார், போ அப்படின்னாரு. ஏகப்பட்ட சந்தோஷத்தில் போயிடுச்சு. அடுத்த அம்மா வந்துச்சு, நமக்கு கேள்வி லேசாக இருக்கணுமே, தங்க காசு குத்தா வாங்கணுமேன்ட்டு வந்து நின்றுச்சு. கேள்வி என்னன்னா ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னார், அதே கேள்வி தான், ஒரு நாளைக்கு பருவ தொழுகையின் ரக்காத்துகள் எத்தனை? ஆனால் அந்த அம்மா சொன்ன பதில் சொல்லக்கூடாது. இது என்னங்க இது? ஒருத்தர் சொன்ன பதில் என்ன சொன்ன ஒன்று கேள்வியை மாற்றணும். கொஞ்ச நேரம் யோசிச்ச அம்மா சொல்லிச்சான் 15. அரசவே அதிர்ச்சி ஆகி, அது எப்படி 15? நான் சொல்றது சும்மா 4. புடி எடுத்து கையில் கொடுத்து விட்டா போதுன்னு ஓடிடுச்சு அந்த பொங்கலை. 3வது ஒன்று வந்து நின்றுச்சு. நல்ல கேள்வியாக கிடைக்கணுமே. மார்க்க அறிஞர்கள் மஜாலிஸை ஹாரூன் ரஷீத் என்று சொல்லி ஹாரூன் ரஷீதினுடைய மஜ்லிஸுகளை குறித்து நிறைய எழுதியிருக்கிறாங்க. இப்படி அவர் நடத்தின ஃபுகஹாக்களுடைய சட்டமேதைகளுடைய மஜ்லிஸ், மிகப்பெரிய நேர்வழி பெற்ற ஹலீஃபா அவர். 3வது பெண் வந்து நின்றுச்சு. அதே கேள்வி, பதில் சொல்லும். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்துச்சு, யோசிச்சுட்டு. சும்மா கொடுக்க மாட்டார் தங்க காசு, பதில் சொல்லி ஆகும். டபக்குன்னு நம்ம அதிரடி தள்ளுபடி மாதிரி 11ன்னுச்சு. ஆஹா, எல்லாத்துக்குமே ஆச்சரியம். எப்படி 11? நான் சொல்கிற பெண்ணு, நான் சொல்கிற பொம்பளை பிரயாணத்தில் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு நாளெல்லாம் 2 தானே. ஃபஜ்ர் 2, லொஹூர் 2, அஸ்ர் 2, இஷா 2, 8 அவர் 3 மக்ரிபு 11. இந்த உனக்கும் காசு. அதாவது ஒரு நேரத்தில் மார்க்க அறிவிலே மேம்பட்டு இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுவார்கள். நீங்கள் பரிசெல்லாம் கொடுக்கறத அறிவிச்சிருக்கிறீங்க. குழந்தைகளுக்கான பரிசு, பெரியவர்களுக்கான பரிசு. நீங்கள் யார் விஷயத்தில் உழைப்பு செய்கிறீர்களோ இல்லையோ, சமூக அக்கறையோடு களமாடுகிறீர்களோ இல்லையோ, பெண்கள் விஷயத்தில் இன்றைக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் அவர்களை மார்க்கத்தோடு கொண்டு வந்து தொடர்பு படுத்தி ஆக வேண்டும். போதை வஸ்துக்களில் கஞ்சா போன்றவற்றில் மிக வேகமாக தீயாய் பரவுகிற அந்த வாலிபர் சமுதாயத்தை கொஞ்சம் மீட்டு அவர்களை கொண்டு வந்து இங்கே மார்க்க தொடர்பை ஏற்படுத்தி ஆக வேண்டும். அடுத்து நாளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய குழந்தைகளை மீட்டாக வேண்டும். பள்ளிவாசலில் சில பேர்லாம் வந்து கொஞ்சம் குழந்தைகள்லாம் சத்தம் போடுதுன்னு கோவிச்சுக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் முகநூலில் யாரோ ஒருத்தர், ஒரு நண்பர் பதிவு எழுதியிருந்தார். பள்ளிவாசலில் குழந்தை சத்தம் போடுதுன்னு சங்கடப்படாத, சத்தம் போடலைன்னா தான் சங்கடப்படணும். பின்னாடி சத்தம் கேட்குதுன்னா நாளைக்கு பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளி செக்ரட்டரியெல்லாம் ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். நீ வந்து ஒரு சத்தமும் கேட்கலன்னா உன் தலைமுறையோடு நீ இதை வந்து முடிக்க போகிறேன்னு அர்த்தம். சாப்டர் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். குழந்தைகள் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஜுப்பாக்களோடு, அவங்க யூனிஃபார்ம்களோடு,
தொப்பிகளோடு ஒரு சஃப்புகளாக வந்து அணிவகுப்பதை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. நாளைய சமுதாயத்தின் விஷயத்தில் கொஞ்சம் நம்பிக்கை வருகிறது. இன்னைக்கு நம்ம முத்தவள்ளிகள் எல்லாம் போயிட்டாலும், தலைவர்கள் செக்ரட்டரிகள்லாம் போயிட்டாலும், நீங்கள் யாரும் கோச்சுக்கோனா போயிட்டோன்னு சொல்கிறாங்க, யாரு போனாலும் அடுத்த தலைமுறை தயாராக இருக்கிறது என்று பொருள். இன்றைக்கு இருக்கிற தஹஜ்ஜுதெல்லாம் தொழுகிற மூதாட்டிகள் மௌத்தா போனாலும் அடுத்த முஅல்லமாக்கள் இதோ ரெடியாகி விட்டார்கள் என்று சொல்லுவதாக அர்த்தம். அதனால சமூக அக்கறை அப்படிங்கிறது பழசு என்ன பண்ணாங்க அவங்க காலத்தில் அப்படின்னு அதை மட்டும் பண்ணுறதுக்கு உட்கார்ந்தோம்னா நாம் காலத்தால் தோற்று போய்விடுவோம், நிச்சயமாக தோற்றுருவோம். இன்னைக்கு என்ன தேவை? போர்க்கால அடிப்படையில் அதனுடைய அவசரம் என்ன, அவசியம் என்ன புரிந்து கொண்டு அதற்கு தோதுவாக செயலாற்றினால் அதுதான் உண்மையான சமூக அக்கறை. குர்ஆனில் ஒவ்வொரு காலத்திலேயும் அவரவர்கள் காலத்திற்கு ஏற்ப செய்தவைகளை சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் இந்த நிதா ட்ரஸ்டை சார்ந்தவர்கள், சித்திகியா மதரசாவை சார்ந்தவர்கள் முக்கியமான சில விஷயங்களில், பெண்கள் விஷயங்களில், குழந்தைகள் விஷயங்களில் நல்ல பணிகளை செய்கிறார்கள். குறிப்பாக நிக்காஹ் கவுன்சிலிங் போன்ற இவர்களுடைய செயல்பாடுகள், இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்து சொல்லுகிற தாவா புரோகிராம்கள் உண்மையாகவே பாராட்டத்தக்கவை. எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுடைய சேவைகளை அங்கீகரிப்பானாக. அற்புதமான சிறந்த சேவைகளை ஒவ்வொரு காலத்திலும் முன்னெடுப்பதற்கு இதில் இருக்கிற உறுப்பினர்களாக இருக்கிற உலமாக்களுக்கும் உமராக்களுக்கும் அல்லாஹ் மன ஊக்கத்தையும் வலிமையையும் தந்தருள்வானாக. நிலவி வரும் நமக்கு எதிரான எல்லா சூழ்நிலைகளிலேயும் பாதுகாப்போடும் முன்னேற்றத்தோடும் முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய முன்னேற்றத்தை சாத்தியப்படுத்திக் கொள்ள எல்லா